எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஜோதிடத்துல 25 வருஷமா பல பணிகளை செஞ்சு தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிட கலையரசி திருமதி டி குரு கனிமொழி அம்மா ஆராய்ச்சி கல்வி பயிலும் யோகம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு அற்புத தலைப்பை நம்மளோட பகிர வருகை தராங்க. அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு குரு கனிமொழியின் கனிவான வணக்கங்கள். அதாவது 2வது மாதாந்திர கருத்தரங்கத்தை தலைமை ஏற்றி நடத்தி வைக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். அதாவது இப்போ நான் இந்த ஜோதிடத்துறையில் 25 வருஷமாக பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்கேன். என்னை நம்பி வந்த வாடிக்கையாளர்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த நன்மைகளை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதனால் நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. அதை நான் இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஐயா என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி கல்வி பயிலும் யோகம் யாருக்கு அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. கல்விங்கிறது ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்வி இல்லைன்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு உயிரற்ற ஜடம் மாதிரி தான் கல்வி இல்லாதவங்களை நம்ம மதிக்கிறோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டா போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லா விதத்துலையும் டெக்னாலஜிக்கெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. இதுல பத்தி பாத்தீங்கன்னா அந்த பிஹெச்டி ரிசர்ச் ஓரியன்டா படிப்பு யாராருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒருத்தருக்கு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட பாத்தீங்கன்னா லக்ன புள்ளிங்கிறது ரொம்ப இப்ப முக்கியம். அதாவது லக்ன புள்ளி அப்படிங்கிறதான் ஒருத்தரை இயக்கக்கூடிய விஷயம். அப்ப லக்ன புள்ளி எந்த சாரத்துல நட்சத்திர சாரத்துல இருக்கோ அதனுடைய அம்சங்கள் குணாதிசயங்கள் அவங்களுடைய அமைப்பு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். இப்ப ஒரு ஜாதகருக்கு வச்சுக்கோங்களேன், இப்ப 2ஆம் இடம், அதாவது 2ஆம் இடம் நம்ம பேசிக் கல்வி சொல்லுவோம், அதாவது அடிப்படை கல்வி சொல்லுவோம். அடுத்து 4ங்கிறது அந்த 10th அந்த ரேஞ்சு சொல்லுவோம். அடுத்து 9 சொல்லுவோம், 9 உயர்கல்வி சொல்லுவோம். அடுத்து 12ங்கிறது ரிசர்ச் ஓரியன்டட், அதாவது ஆராய்ச்சிக்கு உண்டான கல்வி அப்படிங்கிறத நம்ம 12ஆம் இடத்தை வச்சு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல படிக்க மாட்டாங்க, ஆனா பெருசானதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா படிப்பாங்க. இவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் வக்ரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். யார் ஒருத்தருக்கு புதன் வக்ரமா இருக்கோ பாத்தீங்கன்னா அவங்க இயற்கையிலே நல்ல நாலேஜபிள் பர்சன். பட் அவங்களுக்கு ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல அவங்க படிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு 10th வரைக்குமே படிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய படிப்போட எல்லாமே பாத்தீங்கன்னா வேகம், அவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே ரொம்ப அபீரிதமா நம்மளே வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? ஐயோ என் பையன் 10th வரைக்கும் பயங்கர முட்டாளா இருந்தாங்க, எதுவுமே தெரியாதுங்க, எப்படிதான் அவன்லாம் காலேஜ் முடிப்போம்னு நினைச்சோம், ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதற்கு என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் வக்ரமா இருக்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த புதன் கேது தொடர்பு இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஒரு வகையான தடையை கொடுக்கக்கூடியதுதான். அதாவது ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா புத்தி அதாவது படிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம என்னென்ன கிரகம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவர் தான் திடமான மனசை கொடுக்கிறவர். அடுத்து சந்திரன் குழப்பமில்லாத மனநிலையை கொடுக்கிறவர். நம்மளுடைய எண்ணங்களை ஓட வைக்கிறவர் சந்திரன் தான். நம்ம எண்ண அலைகளை ஓட வைக்கிறவர் சந்திரன் தான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு தான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன விஷயங்கள் ஒருத்தர் சொல்றோமோ அதை கிரகிச்சு அதுல உள்ள நல்லதை கெட்டதை எடுக்கக்கூடிய கிரகம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா குரு தான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புதன் புத்தி. இந்த புதன் என்ன பண்ணும் அப்படின்னா படிக்கிற விஷயங்களை எடுத்து, அதாவது ஒரு சில விஷயங்களை மெயினா பாத்தீங்கன்னா புத்திக்காரகனாகிய புதன் படிக்கிறதுக்கு என்ன படிப்பு படிக்கிறனாலும், அதாவது மைண்ட்ல நிறைய ஞாபக சக்தி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான
கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். இந்த புதன் புத்திக்காரகன் வந்து பலவான், புத்திவான் பலவான் சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புத்திக்காரகனாகிய புதன் யார் ஒருத்தருக்கு பலமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில எந்த நிலையிலையும் சோட போக மாட்டாங்க. இதுதான் வந்து முக்கியம். இப்ப இந்த இந்த காரக கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னம், லக்னாதிபதி, லக்ன புள்ளி இது மூன்றும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இப்ப வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட தொழில் போயிருக்க மாட்டாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க அவங்க ஜாதக ரீதியா அவங்களுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி படிச்சிருக்கணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இப்ப பேரண்ட்ஸ் 2 பேரும் டாக்டரா இருப்பாங்க. அவங்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல இந்த குழந்தைங்க வந்து டாக்டரா படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையில எந்த கிரகம் பலமா இருக்கு, அவர்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும் அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸ் வந்து அமைச்சு கொடுக்கணும். பேரண்ட்ஸோட இஷ்டத்துக்கு அமைச்சு கொடுத்தா அது கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகாது. குழந்தைகள்னால சக்சஸ் பண்ண முடியாது. குழந்தைகளோட ஆர்வம் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த காலத்துல வந்து கண்டிப்பா சைன் பண்ண முடியும். சரிங்க, ஓகே, எல்லாமே ஓகே, ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னு ஓகேங்க. வெறும் படிப்பு மட்டும் இருந்தா போதுங்களா? நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா? படிக்கிறது எதுக்காக? அந்த படிப்பை வச்சு நம்ம சம்பாதிக்கணும்ல. அப்ப இந்த படிப்பை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த கிரகம் வலுவா இருக்கணும்னா 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கண்டிப்பா வலுவா இருக்கணும். அதே மாதிரி இந்த எந்த தொழில் நம்ம செய்யறோமோ அந்த தொழிலோட 2, 6, 10 அதிபதிகள் வந்து தொடர்பு பெற்று வலிமையா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த தொழில்ல வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப இந்த பணம் சம்பாதிக்கிறோம். நமக்கு இந்த சமூகத்துல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கணும் இல்லையா? இந்த சமூகத்துல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து 10ஆம் இடம் வந்து சிறப்பா இருக்கணும். 10ஆம் இடம் சிறப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கண்டிப்பா வந்துங்க இந்த தொழில இவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட உருவாக்குறவங்க பாத்தீங்கன்னா 10 தாங்க. அதுலயும் 10ஆம் இடத்துல திக்பலத்துல சூரியன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கண்டிப்பா இவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட வந்து உருவாக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கணும். சரிங்க, ஓகே, இது எல்லாம் ஓகே. இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும். இதுதான் வந்து புத்தி, ஆழ் மனது சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் அதிபதி தான். அப்ப இந்த 5ஆம் அதிபதி தொடர்பு பெறணும். கண்டிப்பா பெற்றா மட்டும்தான் இவங்கனால வந்து ஒரு ஒரு தொழில வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா போவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் அதிபதி தொடர்பு பெற்றவங்க எல்லாம் பாருங்களேன், அவங்களுக்குன்னு ஒரு ஷார்ட்கட்டை உருவாக்கி, அவங்களுக்குன்னு ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி, அவங்க ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஷார்ட்கட்டை உருவாக்கி இதுல ஜெயிக்கிறவங்க பாத்தீங்கன்னா 5, 10ஆம் அதிபதி தொடர்பு பெற்றவங்க இந்த மாதிரி ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? சரிங்க, ஓகே. நம்ம வந்து இப்ப வந்து உயர்கல்விக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும்? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பேஸ்டு, அதாவது இந்தந்த கிரகம் இந்தந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இவங்க கண்டிப்பா உயர்கல்வி படிப்பாங்க அப்படி. சரி, ஓகேங்க. இப்ப இந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு முக்கியமா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9, 12ஆம் பாவங்கள் கண்டிப்பா தொடர்பு இருக்கணும். இந்த தொடர்பு வந்து இந்த தொடர்பு மட்டும் இருந்தா போதுமா? எந்த மாதிரி தொடர்பு இருக்கணும்னா லக்னம், லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கணும். இந்த 9, 12 அதிபதிகள் வந்து எந்த விதத்திலும் கெடாம இருக்கணும். சரி, ஓகேங்க. இந்த 9, 12 அதிபதிகள் வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தசாபுத்தி நடந்தா மட்டும் அவங்களுக்கு உயர்கல்வி வந்துருமா? அப்படி கிடையாது. அதற்கு உண்டான கிரகங்கள் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அந்த 9, 12 அதிபதிகளோட தொடர்பு இருக்கணும். அதாவது இந்த உயர்கல்வி எப்ப படிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 9ஆம் அதிபதி தசை நடக்கிறப்பவோ அல்லது 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்று தசை நடத்துறப்பவோ அல்லது 9ஆம் அதிபதி நட்சத்திரின் சாரத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தி அது பொருளாதாரமாக இருக்கும் பொழுது இவங்க கண்டிப்பா வந்து ரிசர்ச் ஓரியன்டா PhD கண்டிப்பா ஆராய்ச்சி கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நம்ம ஜாதகம் பார்க்க நம்ம கிளைண்ட் வரும்போது கண்டிப்பா வந்து இந்த 9ஆம் அதிபதி தொடர்பு இருந்தா மட்டும்தான் அவங்க படிப்பாங்கங்கிறத நம்ம வந்து எடுத்து சொல்லணும். இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதை வந்து முடிவு பெற முடியாது. ஏன்னா இன்னைக்கு PhD படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? அப்ப அவங்க வந்து அதை
முடிவு பெற முடியாது, இடையில நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வரும், தடங்கள் வரும், படிக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறப்ப நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, 9ஆம் அதிபதி திசை நான் சொன்ன மாதிரி நட்சத்திரமோ இல்ல 9ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகமோ 9ஆம் அதிபதி இங்கே சாரகமோ பொருளாதாரமாக வேலை செய்யறப்ப இந்த தசாபுத்தி காலங்கள்ல இவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த விஷயம் நடக்கும். ஓகேங்க, சரி, ஓகே. நம்ம வந்து பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி கிரகங்கள், இப்ப பாவகங்கள் நான் வந்து 9ம் 12ம் இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஆனா எந்த மாதிரி கிரகங்கள் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவம் தான். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து எல்லா பேரண்ட்ஸும் 2 விஷயம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஒண்ணு, என் குழந்தைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, என் குழந்தை டாக்டர் ஆகுமா, அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் உலகம் போயிட்டு இருக்கு. அப்ப உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி அமைப்பு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுல பிஹெச்டி பண்ணணும். ஏன்னா டாக்டரேட் பண்றது ஓகே, பிஹெச்டி பண்றது நிறைய இன்னைக்கு வந்து இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு உறுப்புக்கு இன்னைக்கு வந்து அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்னிக்கு இருக்காங்க, அதாவது பாத்தீங்கன்னா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் இவங்க இந்த ஃபீல்டுல வந்து ஜெயிக்க முடியும். இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயக்க நிலை டாக்டர் கூட இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த இதுல வந்து பிஹெச்டி பண்ண முடியும். அதாவது தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை எடுத்து பிஹெச்டி பண்ண முடியும். இந்த மாதிரி இதுல பண்ணலாம், இன்ஜினியரிங்ல பண்ணலாம், ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்க ஜோதிட துறையில பிஹெச்டி பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் தனிப்பட்ட துறையில இதே மாதிரி டீச்சிங் லைன்ல வந்து எம்ஃபில் பிஹெச்டி பண்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பிஹெச்டி பண்றவங்க இருக்காங்க. அப்ப நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, எந்தெந்த தொழில்ல வந்து எந்தெந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பிஹெச்டி பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். இப்ப ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னா இப்ப இன்னைக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இது. இப்ப ஒரு நீட் எக்ஸாமே எழுதுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா புதன் சந்திரன் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா புத்திகாரகன் புதனும், சந்திரன் மனசுக்காரகன். மனம் தெளிவா இருந்தா மட்டும்தான் புத்தி வேலை செய்யும். புத்தி மட்டும் வேலை செஞ்சு மனம் அலைப்பாய்ஞ்சிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து அவங்க எந்த இதுலயுமே சக்சஸ் ஆக முடியாது. அப்ப புதன் சந்திரன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சூரியன் வந்து ஒரு திடகாத்திரமான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியவர். அப்ப அந்த சூரியன்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே ஜென்ரலாவே எடுத்துக்கோங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில சூரியன் சந்திரன் நல்லா இருந்துட்டா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தாங்க. அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விஷயம் நம்ம லக்னத்துக்கு பார்க்கறதும் முதல் விதியா இருந்தா அதே மாதிரி அடுத்து ராசி சந்திரன் நிக்கிற இடத்துக்கும் பார்க்கணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப வந்து இந்த புதனுக்கு வந்து நீட் எக்ஸாம்ல யார் பாஸ் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புதனுக்கு வந்து 1, 3, 5, 7, 9, 11ல வந்து சூரியன் யாருக்கு இருக்கோ அந்த காலகட்டம் அல்லது கோச்சாரத்துல சூரியன் இந்த மாதிரி இடங்கள்ல, அதாவது 3, 5, 7, 9, 11 வரும் இடங்கள்ல சூரியன் கோச்சாரத்திலேயோ இல்ல ஜனன ஜாதத்திலேயோ இருக்கிற காலகட்டம், இல்ல சூரியன் மேல சூரியன் போகக்கூடிய காலகட்டம், அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருந்தா கண்டிப்பா வந்து அவங்க நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா புதன் சூரியன் தான் ஒருத்தருக்கு மிகப்பெரிய புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் சூரியன் 2, 4, 6, 8, 10ல இருந்தாலுமே அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு கலை, ஏதாவது ஒரு கலையில தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு ரிசர்ச் ஓரியன்டா ஏதாவது இது பண்றது, ஆராய்ச்சி கல்வி, இந்த மாதிரி அமைப்புகள் வந்து கண்டிப்பா புதனாதித்ய யோகத்துல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா சிறப்பா இருக்கும். சரி, ஓகேங்க. எந்தெந்த அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னமா இருந்தவங்க முக்காவாசி பேர் இதுல தாங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு சில சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப இந்த மருத்துவர் ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா ரிஷபம் அந்த மாதிரி இருப்பாங்க, மேசத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதே மாதிரி கடகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதே மாதிரி கும்பத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேச லக்னத்தெல்லாம் ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்திலயோ இல்ல அஸ்வினி லக்ன புள்ளியிலயோ இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மருத்துவரா இருப்பாங்க. படிச்சு அதுவும் இவங்க குடும்பத்துல கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வகையில அதாவது 4ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ எந்த வகையில தொடர்பு பெற்றிருக்கோ அதை சார்ந்த குடும்பத்துல வந்து 4னா
தாய் வழியிலையும் 9னா தந்தை வழியிலும் கண்டிப்பா மருத்துவராக இருப்பாங்க. அந்த பரம்பரை வழி வந்து இவங்களுக்கு மேசம் லக்னத்துல அந்த லக்ன புள்ளி அஸ்வினியா இருந்தோ அல்லது நட்சத்திரம் அஸ்வினியா இருந்ததுன்னா இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருக்கறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கடகம், இந்த கடகத்துல பிறந்தவங்க, கடக லக்னத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த சைக்காட்ரிக் அந்த மாதிரி சைக்காட்ரிக் டாக்டரா இருக்கிறவங்க, அதான் மனோதத்துவ நிபுணர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கும்பத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அங்க சதயம் ராகுவோட நட்சத்திரம் மெயினா வந்து ராகு தொடர்பு பெறாம டாக்டரேட்டே பண்ணவே முடியாது, மெடிக்கல் லைனுக்கே வர முடியாதுங்க. அப்ப அந்த மேக்சிமம் பாத்தீங்கன்னா கும்பம் சதய நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களும் இருப்பாங்க. அதாவது காலபுருஷனுக்கு 8 குடைய அதிபதி, அதாவது செவ்வாயோ அல்லது அவங்க லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியோ கண்டிப்பா வந்து தொடர்பு பெறணுங்க. ஒரு மருத்துவத்துறையில இருக்கவங்களுக்கு தொடர்பு பெறணும். மெயின் பாத்தீங்கன்னா சூரியன் தொடர்பு பெறணும், அடுத்து செவ்வாய் தொடர்பு பெறணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு சுக்கிரன் ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு பெறணும், கேது தொடர்பு பெறணும். ராகு தொடர்பு பெற்றாலே கேது தொடர்பு பெற்ற மாதிரி, கேது தொடர்பு பெற்றாலே ராகு தொடர்பு பெற்ற மாதிரி. இந்த மாதிரி சூரியன் செவ்வாய் ராகு கேது தொடர்பு பெற்றதுன்னா கண்டிப்பா வந்து அவங்க மருத்துவத்துல கண்டிப்பா இருப்பாங்க. இதுல எந்தெந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இந்த புதன் கேது தொடர்பு பெற்றது அப்படின்னா, இந்த அமைப்போட புதன் கேது தொடர்பு பெற்றதுன்னா மயக்க நிலை மயக்க மருந்து டாக்டரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேதுங்கிறது ஒருத்தரை தன்னிலை மயக்கக்கூடிய கிரகம் இல்லையா கேது. அப்ப இந்த புதன் கேது தொடர்பு பெற்றது அப்படின்னா, இந்த அதிபதிகளோட புதன் கேது தொடர்பு பெற்றதுன்னா அவங்க கண்டிப்பா மயக்க மருந்து டாக்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சூரியனோட சுக்கிரன் தொடர்பு பெற்றது அப்படின்னா அவங்க கிட்னி ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் இதே மாதிரி செவ்வாய் தொடர்பு பெற்றது அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை நிபுணரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சூரியன் செவ்வாய் வந்து கண்டிப்பா சனியோட தொடர்பு பெற்றிருக்கணும். சனியோட தொடர்பு பெற்றுதா இந்த மாதிரி அறுவை சிகிச்சை நிபுணரா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்பு வந்து கண்டிப்பா தொடர்பு பெற்று இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இயற்கையாவே வந்து இயற்கை வைத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்து டாக்டரேட். அடுத்து ஓகேங்க, இவங்க எல்லாம் வந்து சரி அதாவது டீச்சிங் லைன்ல எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீச்சிங் லைன்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன கிரகங்கள் வந்து இது எல்லாமே வந்து 10ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்றிருக்கணும். அதே மாதிரி அது நான் முன்னாடி சொல்லிட்டேன், 2 6 10ஓட இந்த கிரகங்கள் எல்லாம் தொடர்பு பெற்றிருந்தாதான் ஒருத்தருக்கு வந்து சமூகத்துல உண்டான ரெகக்னைஸ் கிடைக்கும், அந்த தொழில் மூலம் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஏன்னா வருமானம் இருந்தா தானே அந்த தொழிலை நம்ம வந்து மறுபடியும் செய்வோம். ஒரு தொழில வருமானம் இல்லைன்னா நமக்கு அந்த தொழில இன்வால்வ்மெண்ட் இருக்காது, இன்ட்ரெஸ்டும் இருக்காது. அப்ப நாளடைவில் அதுக்கு நம்ம அந்த தொழில் செய்யறதுக்கு ஒரு தொய்வு நிலை ஏற்படும். அப்ப நம்ம வந்து அந்த தொழிலை வந்து நம்ம கண்டினியூவா பண்ண முடியாது இல்லையா. அப்ப இந்த 2 6 10 தொடர்புகள்ல லக்னாதிபதி நல்லா சுப வலிமை பெற்று இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த அமைப்பு நல்லா இருக்கும். ஓகேங்க, சரி இவங்க வந்து இதே வந்து எம்ஃபில் பண்ணி பிஹெச்டி டீச்சிங் லைன்ல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா குரு புதன் அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா குரு தான் வந்து ஒருத்தருக்கு அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது. குரு டீச்சிங் இதுக்கு வந்து இந்த அமைப்போட குரு இருந்ததுன்னா குரு புதன் தொடர்பு ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா இருக்கும். நீங்க டீச்சிங்ல வந்து பிஹெச்டி பண்ணவங்களுக்கு பாருங்களேன், குரு புதன் தொடர்பு இல்லாம அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்காது. அவங்க வந்து இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி டீச்சிங் லைன்ல போவாங்க. சரி ஓகேங்க, இன்ஜினியரிங் லைன்ல எந்த மாதிரி தொடர்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் லைன்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி தொடர்பு கண்டிப்பா இருக்கணும். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறப்ப செவ்வாய் தொடர்பு கண்டிப்பா இருக்கணும். அதுலயே பாத்தீங்கன்னா மரைன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. இப்ப இந்த மரைன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்றவங்க அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீர் ராசியோட தொடர்பு இருக்கணும். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம தத்துவங்கள்ங்கிறது நீராசி நிலராசி நெருப்பு ராசி அதுவும் எடுத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரராசி திரராசி உபயராசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்து பார்த்துதான் ஒரு விஷயங்கள் சொல்லணும். இப்ப ஒரு அமைப்புக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த எல்லா 9 கிரகங்களும் 12 ராசிகளும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டு அதுல எது வந்து நல்ல சுபத்துவம் வலிமை பெற்று இருக்கோ, எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, எந்த கிரகம் அதிக பாகை வாங்கியிருக்கோ, எந்த கிரகம் பொருளாக வேலை செய்தோ அந்த கிரகத்தை சார்ந்த அமைப்பு உள்ள இதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த கிரகத்துல இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறது என்னன்னா எந்த கிரகம்
வலிமையா இருக்கு. இவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம்? இப்ப நம்ம மக்கள் நம்மளை தேடி வராங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறீங்க? நம்ம ஒரு நல்ல வழிகாட்டுதல் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு அடுத்து வந்து டாக்டர்ஸ் நினைக்கிறாங்க. டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலா இன்னைக்கு வந்து ஜோதிடர்கள் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஏன்னு கேட்டா ஒரு ஆப்ரேஷன் டைமை ஃபிக்ஸ் பண்றதுக்கு யாருகிட்ட வந்து கேட்குறாங்க? நம்ம ஜோதிடர்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க. நீங்க கரெக்டா டைம் குறிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு சிசேரியன் மேக்ஸிமம் 99% சிசேரியன். அதற்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அப்ப ஒரு குழந்தையோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற பொறுப்பு நமக்கு. அதாவது கடவுளுக்கு அடுத்ததா டாக்டருக்கு அடுத்ததா ஒரு உயிர் காக்கிற பொறுப்பை வந்து கடவுள் வந்து நமக்கு நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்ப இந்த பொறுப்பை வந்து நம்ம சரிவர செய்யணும். அப்ப நீங்க எங்களை தேடி வரப்ப நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருக்கணும். அப்ப அந்த ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகத்தை நாங்க ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கோ இல்ல உங்க பிள்ளைகளுக்கோ உங்க குழந்தைகளுக்கு யாரா இருந்தாலும் சரி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுல எந்த கிரகம் வலிமை பெற்றிருக்கு, நீங்க எந்த மாதிரி பண்ணனா உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுதான் வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வழிகாட்டுதல் சொல்லுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு முறை காட்டிட்டு அதற்கப்புறம் நீங்க அந்த கல்வியை தொடருங்கிறது கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் இல்லாம எந்த ஒரு விஷயமே இது பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா வந்து ராகு கேது, அதுவும் ராகு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துலயோ 8ஆம் அதிபதியோடயோ இல்ல விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8 ராசி விருச்சிகத்திலயோ தொடர்பு பெற்றிருந்தா கண்டிப்பா வந்து அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா ராகுனாலே சிபிஐங்க. நீங்க என்ன வேணா பாருங்களேன், லக்னத்துல ராகு இருந்துன்னா ஏதாவது ஒண்ணு ரிசர்ச் பண்ணிட்டே சிபிஐ கண்டுபிடிச்சு துப்பு தொலைக்கிட்டே இருப்பாங்க. லக்னத்துல ராகு இருக்கவங்க, இந்த மாதிரி இந்த லக்னாதிபதியோட தொடர்பு பெற்றவங்க எல்லாம் ராகு இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிசர்ச். அப்ப அந்த ராகு இருக்கோ லக்னத்துல ராகு இல்ல லக்னாதிபதியோட ராகு தொடர்பு பெற்றவங்க கண்டிப்பா வந்து இவங்க என்னைக்காவது ஒரு நாள் ரிசர்ச் ஓரியன்டா இவங்க டெவலப் ஆவாங்க. அதுவும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா காலகட்டமும் பாத்தீங்கன்னா அந்த 8-12 தொடர்பு பெற்று ராகு தசையெல்லாம் நடந்துருச்சோ இல்ல ராகு நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் தசை நடத்தினாலோ அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிசர்ச் ஓரியன்டா பிஹெச்டியில வந்து மிக சிறப்பா பண்ணுவாங்க. நீங்க இதை வந்து உங்க ஜாதகத்துல நீங்க அடிச்சு எடுத்து பாத்துக்கோங்க, இது 100% கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா புதன் கேது அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா புதன் கேது அப்படின்னாலே வந்து இவங்களுக்கு வந்து வார்த்தை தடுமாற்றம் வரும், இவங்க நல்லா பேச மாட்டாங்க, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் புத்தி கொஞ்சம் இதா குழப்பமா இருக்கும், இப்படி எல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாம் வந்து சரியில்லைங்க. ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. புதன் கேதுவுக்கும் உள்ள டிகிரி நம்ம எடுக்கணும், எத்தனை டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்குங்கிறத எடுக்கணும். புதன் போய் கேதுவை தொடராரா இல்ல கேது புதனை தொடராராங்கிறத பார்க்கணும். சும்மா நம்ம வந்து ஒரு கட்டத்துக்குள்ள புதன் கேது இருந்தது அப்படின்னாலே இவங்க இப்படிதான் அப்படின்லாம் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா புதன் கேது எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜாதகத்துல புதன் கேது இருந்தவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை வளர்த்தவங்க இருக்காங்க. அது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை நான் பார்த்திருக்கேன். அவங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய ஆராய்ச்சியில வந்து மிகப்பெரிய லெவல்ல இருக்கவங்க புதன் கேது தொடர்புடையவர்களா இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதன் கேதுங்கிறது என்னன்னா படிப்புல சில தடைகளை கொடுக்குங்க, அவ்வளவுதான். அதாவது நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு அந்த அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா ஞாபக சக்தி இருக்காது. அப்ப எக்ஸாம் எழுதுற காலத்துல வந்து மறந்துடுவாங்க, இந்த மாதிரிதான். அப்ப உங்க குழந்தைகளோட ஜாதகத்துல புதன் கேது இருந்தது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது மெமரி பவர் எவ்வளவு மெமரி பவர் இருக்கும் அந்த மெமரி பவருக்கு உண்டான உணவு வகைகளை நீங்க ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். ஏன்னா வல்லாரக்கீரை, நிலக்கல்ல எல்லாம் ஊற வச்சு உங்களுக்கே தெரியும், காந்திஜி எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நிலக்கல்லை ஊற வச்சு நம்ம சாப்பிட்டா மெமரி பவர் வரும். அதே மாதிரி வல்லாரக்கீரை மெமரி பவர் வரும். இது எல்லாம் வந்து உணவு பரிகாரம். மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த புதன் கேது, இந்த புதன் வக்ரம், இந்த புதன் நீசம், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பார்த்து நீங்க எந்த மாதிரி இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கிறதையும் நான் சொல்றேன். இவங்களுக்கு எல்லாம் சின்ன ஒரு தடையை கொடுத்து ஒரு மேல வளர்ச்சியை கொடுக்குங்கிறதுக்காக இந்த பரிகாரம் சொல்றேன். ஆனா பாத்தீங்கன்னா புதன் நீசமானவங்களா மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. நீங்க யாரை வேணா ரிசர்ச் பண்ணிக்கோங்க, புதன் நீசமான
உச்சமானவங்க, அதே மாதிரி புதன் கேது உள்ளவங்க மிகப்பெரிய ரிசர்ச் இதுல இருப்பாங்க. புதன் உச்சமானவங்கள தான் நம்ம வந்து ரொம்ப இது, ஏன்னா புதன் உச்சமானவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஒரு இது இருக்கும், ஒரு தெனாவெட்டு இருக்கும். நமக்கு என்ன எல்லாம் தெரியும், என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிலே எல்லாம் கோட்டை விட்டுருவாங்க. ஆனா இந்த புதன் நீசமானவங்க ஒவ்வொரு செயலும் எச்சரிக்கையோட எடுத்து செய்வாங்க. கவனிச்சு நிதானிச்சு ஒவ்வொன்றும் செய்யறப்ப அவங்க பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. எப்பவுமே வந்து புதன் நீசமானவங்க எல்லாம் வந்து நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது. அவங்க நல்ல நாலேஜபிள் பர்சன். பட் என்னன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் அவங்க எல்லாம் வெளியே வருவாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முளைக்கட்டின பயிர், செவ்வாய்க்கிழமை பச்சை பயிர் இருக்கு இல்லையா, பச்சை பயிரை ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அது ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்தீங்கன்னா, அடுத்த நாள் ஒரு துணியில கட்டி வச்சு முளப்பு வந்த பிறகு அந்த பச்சை பயிரை நீங்க உணவை வந்து நீங்க சாப்பிடணும். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபாடு கண்டிப்பா அவங்க செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு அவங்கனால முடிஞ்சதுன்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி கோயில் போயிட்டு வர்றது சிறப்பு. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யறதும் சிறப்பு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில வந்து இவங்க வந்து இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த, அதாவது நான் சொன்ன கிரகங்கள் இணைவு உள்ளவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் வந்து நீங்க இன்னும் வந்து எந்தெந்த கிழமை என்ன நட்சத்திர சாரம் இருக்கு அப்படிங்கிறத இனிமே உங்க ஜோதிடரை பார்த்து நீங்க அணுகி அந்த டீட்டெயிலை வந்து நீங்க கேட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த அதாவது ஒரு விஷயத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா அந்த தெளிவு யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது தான். அதனாலதான் அவருக்கு பேர் கேது ஞானக்காரகன் பேரு. அப்ப இந்த கேது வந்து இரண்டுமே செய்யும். சித்த பிரம்மை பிடிக்க வைக்கிறதும் இந்த கேது தான், அதே கேது ஞானத்தை கொடுக்கறதும் இந்த கேது தான். அப்ப இந்த கேது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த கேது நல்ல நிலவில இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்களும் ஒரு 8ஆம் அதிபதியோட சம்பந்தப்படுறப்ப இவங்களும் ஒரு ரிசர்ச் ஓரியன்டா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது புத்தி ஸ்தானாதிபதியான புதன் காரக கிரகத்தோட இணைவு இருக்கணும். இணைவு இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த புதன் கேது இருக்கவங்க பாத்தீங்கன்னா நிபுணத்துவம் ஆராய்ச்சி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கு. விருச்சிக ராசியோட சம்பந்தப்பட்டா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியங்க. அதாவது இந்த புதன் இருக்கிற இடத்துல இருந்து 3, 5, 7, 9, 11ல சூரியனோ செவ்வாயோ இருந்தது அப்படின்னா இவங்க வந்து ஒரு தொழில் ரீதியான ஒரு நல்ல டெவலப்மெண்ட், எந்த தொழில், ஏன்னா இப்ப ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா 6ஆம் இடத்துல சர்வீஸ், அந்த இடத்துலதான் வந்து புதன் வந்து உச்சமாயிருக்காரு. வியாபார தொழில்காரகனாங்க புதன் வந்து உச்சமாயிருக்கிறாரு 6ஆம் இடத்துல. அப்ப நீங்க ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணணும், ஒருத்தருக்கு தொழில் செய்யணும் அப்படின்னா அந்த 2, 6, 10 வேலை செய்யணும் அப்படின்னா புதன் வந்து நல்லா இருக்கணும். அப்ப புத்தி நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த ஒரு தொழிலையும் வந்து உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய முழுமையான தன்மையும் உங்களுடைய அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு உங்களை பத்தின ஒரு சுய மதிப்பு போடுறது எல்லாமே இந்த புதன் தான். அப்ப நீங்க வந்து உங்களுடைய தொழில வந்து நல்ல ஒரு திறமையா இருக்கணும் அப்படின்னா மேக்சிமம் பாருங்க, இந்த புதன் உச்சமானவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வியாபார ரீதியா தான் அணுகுவாங்க. நீங்க எல்லாம் நிறைய பேர் பாருங்களேன், நீ எனக்கு இதை கூட நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இதை கொடுத்தீன்னா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அந்த பிசினஸ் இதோட தான் இருப்பாங்க. அப்ப புதன் வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த தொழில் இந்த ஆராய்ச்சி பண்றவங்க அப்படிங்கிறவங்களுக்கு புதன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலம் ஒரு தொழில் நடத்துறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வியாபார கிரகமான புதன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சந்திரன் இந்த மனோதத்துவ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. இப்ப இதே வந்து சதை சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தான் வந்து சதை சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி எடுக்கணும். இதே மாதிரி நரம்பு நியூராலஜிஸ்ட் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சனி புதன் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது இருந்ததுன்னா அவங்க வந்து நியூராலஜிஸ்டா இருப்பாங்க. இவங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த காரக கிரகத்துக்கு 5, 9
கண்டிப்பா வந்து புதனோட 5 9 இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்ததுன்னா இவங்க கண்டிப்பா வந்து மருத்துவ இதுல டாக்டரா இருக்கறதுக்கு நல்ல நல்ல அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 6 வந்து கண்டிப்பா சம்மந்தப்படணுங்க. ஏன்னா இப்ப வந்து இப்ப ஒரு மருத்துவமே நீங்க பண்றீங்க, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ற விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்ப சர்வீஸுங்கிறது 6ஆம் இடம். அப்ப அந்த 6ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க சர்வீஸ் அந்த வேலை செய்யணும். அதே மாதிரி 12 இந்த 6 12 சம்பந்தப்பட்டா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு நல்ல நிலையில வந்து நீங்க ஒரு தொழிலை வந்து மேற்கொண்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு விஷயம் எடுத்துக்கங்க. இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த சூரியன் ராகுவெல்லாம் இருந்ததுன்னா அவன் மிகப்பெரிய டாக்டர் மனோதத்துவ ரீதியா நல்ல டாக்டரேட் படிச்சுட்டு நல்ல பெரிய ஒரு அதாவது சூரியனாலே புகழ் இல்லையா. இப்ப இந்த ராகு சேர்ந்திருக்கப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு இணைவும் இல்லாம சூரியன் ராகு நல்ல நிலையில இருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய புகழ்பெற்ற டாக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சூரியன் செவ்வாய் சனி தொடர்பு பெற்றது அப்படின்னா பொறியியல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பொறியியல்ல இன்ஜினியரிங் இதுல வந்து நல்லா பிஹெச்டி பண்ணி நல்லா அதாவது பாத்தீங்கன்னா அதுலயும் சுக்கிரன் எல்லாம் தொடர்பு பெற்றதுன்னா இவங்க ஆர்கிடெக்சர் இதுல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அதுவும் அப்படியே அந்த ஒரு கலைநயத்தோட ஒரு வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு அவங்களா ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரக தொடர்புகள்லாம் இருந்ததுன்னா உங்க தொழில ஒரு கிரியேட்டிவிட்டியை உருவாக்கி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் வந்து இந்த தொடர்பு இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். அதாவது உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இது எல்லாம் சம்மந்தப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 12 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். லக்னாதிபதி தொடர்பு இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க இது எல்லாமே வந்து மெயினா பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி தசை நடத்தணுங்க. 9ல ஒரு கிரகம் நின்று 9ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்துல இருந்தோ ஒரு கிரகம் தசை நடத்தினா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா வந்து நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்றதோ ஒரு ரிசர்ச் ஓரியன்டோ பிஹெச்டியோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். இன்னும் வந்து இதுல வந்து டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா 4 9 12 இது எல்லாம் சம்பந்தப்பட்டு 8ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டா ஆராய்ச்சி எல்லாமே வந்து சிறப்பா இருக்குங்க. இதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும். இந்த அதிபதிகள்லாம் நல்லா இருந்து இந்த பாவகத்தோட தொடர்பு பெற்றா கண்டிப்பா அவங்க பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு புகழ்பெற்ற நிபுணத்துவம் பெற்ற ஒரு தொழில அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குறவங்க இவங்க தாங்க அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்றேன். உண்மையாலுமே அனைவருக்கும் இது வரைக்கும் என்னுடைய காணொலியை கேட்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் குரு கனிமொழி. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளவு நேரம் பேசுனீங்க. அதாவது ஒரு காலேஜில் உட்கார்ந்து விரிவுரை கேட்ட மாதிரி இருந்தது. ஒரு ஜோதிடத்துல இவ்வளவு ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குதுங்கிறது தெரியும். இது அடிப்படையிலிருந்து எல்லா விஷயம் சொன்னீங்க. எப்படி வந்து ஒரு ஜோதிடன் சிறந்த முறையில் எப்படி ஆகணும் அல்லது வந்து ஒரு படிப்புங்கிற நிலைமைக்கு வந்து பொதுவாக ஜோதிடம் இல்லாமல் வந்து ஒரு இளம் படிப்பிலிருந்து முதுநிலை படிப்பு வரைக்கும் வந்து எந்தெந்த நிலையில் இருந்தா எப்படி இப்படி கிரகம் அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப மிக பெருமையா இருந்தது. ஒரு எங்களுடைய இந்த ராஜநிலை டிவியில வந்து உலகத்தில் இருக்கிற நேயர்கள்லாம் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. இது போல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம். அதே போல நிகழ்ச்சியில நம்ம நீங்க அழைக்கும் போது ஒவ்வொரு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஜோதிடம் இப்போ நம்ம எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா பரிகாரத்துக்குள்ள போகாமல் இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது இது இது வந்து மாராய்ச்சி படிக்கிறவங்களுக்கும் பயன்படும். ஒரு மாதிரி இப்போ பிஏ படிக்கிறாங்க, எம்ஏ படிக்கிறாங்க, படிக்கிறவங்களும் இது மாதிரி ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத கருத்து தலைப்புல அது மாதிரி எடுத்தேன். அதனால வந்து ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி. உங்களோட ஜோதிட சேவை நாளும் வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது நான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஐயா அவர்கள் எடுத்து கொடுத்த தலைப்பு தான் மிக முக்கிய காரணம். ஐயா அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.